ஹாய் ஹலோ வணக்கம். அரிசி ஊற வைக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை, மிக்சி கிரைண்டர் ஒன்றுமே தேவையில்லை. சூப்பரான நல்ல சாஃப்டான டேஸ்டியான அப்பம் தான் செய்ய போகிறேன். இன்ஸ்டன்ட் அப்பம், அதோட குயிக்கான அப்பம், லேசி அப்பம். இந்த அப்பத்துக்கு பேர் லேசி அப்பம். இதுக்கு வந்து நான் 1 கிலோ அரிசிமா எடுத்துருக்கிறேன். ரெடிமேட் அரிசிமா, கடையில் வாங்கின ரெடிமேட் அரிசிமா. அந்த இடியப்பத்துக்குன்னு சொல்லி விற்கும், இடியப்ப அரிசிமான்னு சொல்லி இடியப்பமாண்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த 1 கிலோ எடுத்துட்டு அதோட சேர்த்து 1 to 1.25 டீஸ்பூன் அளவில் ஈஸ்ட்டு கொஞ்சம் போடுங்க. அதோட சேர்த்து 2 தேங்காய் எல்லாம் நீங்கள் எடுத்துனா எல்லாம் நீங்கள் விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை குழச்சி எடுத்து வைக்கணும். எடுத்துட்டு இதை அப்படியே இரவு ஃபுல்லாக ஊற வைங்க, புளிக்க வைங்க. புளிக்க வச்சோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக புளிச்சு வந்துட்டுது. இப்போ இந்த மாவு வந்து அப்ப பதத்துக்கு நாங்கள் கரைச்சி எடுக்கணும். தேங்காய் பால் நான் இன்றைக்கி டின்னில் வர தேங்காய் பால்லாம் பாவிக்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பால் எடுத்து போட்டு செய்யலாம். டின்னில் வர தேங்காய் பாலை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்ப பதத்துக்கு குழைச்சி கரைச்சி எடுத்தீங்கன்னா சரி. இப்போ தேவையான உப்பையும் போட்டு எடுத்தீங்கன்னா அப்பமா ரெடி. இந்த அப்பமா வச்சு நீங்கள் எந்த அப்பம் சுடலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வெள்ளையை போட்டு சுட்டு காட்டுறேன். இந்த அப்பமா வந்து நல்ல மேலே எழுப்பி சுற்றி வாக்கையிலாது, நல்ல மொறு வந்து கரை இருக்காது. மொறு எல்லாம் இருக்குமான்னு சொல்ல மாட்டேன். நல்ல சாஃப்டாக இருக்குது. நடுவில் நல்ல ஸ்பொஞ்சியாக சின்ன கரை விட்டு தான் வாக்கணும். சின்ன கரை விட்டு வாத்துட்டு நடுவில் கொஞ்சம் திக்காக விட்டிங்கன்னு தான் இந்த அப்பம் டேஸ்ட். இந்த வெள்ளையப்பத்துக்கு தனி மிளகாய் சம்பல், மாசு சம்பல், எந்த சம்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சொல்லி வேலையில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாலப்பமும் சுடலாம், மற்ற முட்டையப்பம் சுடலாம், சர்க்கரை அப்பம் சுடலாம். சர்க்கரை அப்பத்துக்கு வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் கொஞ்சம் மாவை எடுத்து போட்டு சர்க்கரை வந்து அளவு சர்க்கரை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி போட்டு அந்த மாவோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்தீங்கன்னா அந்த சர்க்கரை கரைச்ச மா இருக்கும். அந்த மா வச்சு சர்க்கரை அப்பம் சுடலாம். இது வந்து இரவு அடுத்த நாள் நம்ம அப்பம் சாப்பிடணுமே இருக்குன்னு சொன்னால் இரவு குழச்சி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலம் விடிய சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். இல்லாட்டி ஒரு ஸ்நாக் அவங்க கூட சாப்பிடலாம். நார்மலாக நாங்கள் அப்பமே எங்களோட விட ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இடையில ஒருக்கா சாப்பிடுறது அப்பம் சொல்கிறோம். நாங்கள் ஒரிஜினலாக செய்கிற அப்பத்திட்ட டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அது நல்ல அந்த மொறு தன்மை, அந்த கரை வந்து நல்ல கரை விட்டு வராது. அதான் உண்டு, கரை விட்டு நல்லா முருகி வராது. ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் அப்பம் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஹெதியாக செய்யணும். மினக்கடை தேவையில்லாமல் செய்யணும்னா இந்த அப்பத்தை செய்யுங்கோ, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பானியப்பம் பாருங்க, இப்படி தான் பானியப்பம் செய்யணும். சர்க்கரை அப்பம் அதையும் ஒரு கரண்டி எடுத்துட்டு நடுவில் விட்டுட்டு போட்டு சுற்றி விட்டுட்டு மூடி விட்டு நடுவில் இப்படி ஒரு குச்சியால் அப்படியே குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்கு அவிஞ்சிட்டான்னு சொல்லி, இல்லாட்டி அவிஞ்சிட்டேன்னு சொன்னால் அப்பம் ரெடி. எடுத்தீங்கன்னா சூப்பரான அப்பம், நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த பானியப்பம் தான் எங்களை விட்டு சின்ன பிள்ளை எல்லாருக்கும் விருப்பம். அவைக்காக சொல்கிறேன். இதுதான் எங்களை விட்டு ஃபேவரட் இந்த சர்க்கரை அப்பம். பாலப்பம் எல்லா அப்பமுமே நல்லா இருக்கும். செய்து பாருங்க. நன்றி. कर दूं लिख दूं नाम रंगाई सिंधु